ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் ஸ்டஃப்டு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பன்னீர் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் காரத்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் சின்ன ஸ்பூன் அளவில் தான் எடுத்துருக்கிறேன். இது லேசாக செவந்து வரணும், இதனுடைய நிறமும் மாறக்கூடாது. அந்தளவுக்கு எண்ணெயோட அளவு வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அந்த போல் இது நல்லா லேசாக அந்த செவந்து வாசனை வர வரைக்கும் இது நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா இந்த அளவுக்கு அதனுடைய பச்சை மணம் மாறினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை இது உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இந்த பன்னீர் உடையாமல் ஒரு பக்கம் திருப்பி விட்டுடணும். எல்லா பன்னீரோட இந்த மிளகாத்தூள் நல்லா கலந்து வர்ற போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை போல் வரும். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் இன்னமும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை ஒன்று 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை லேசாக அந்த மசாலா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது உள்ள சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எப்பயும் போல் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டோன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி பழம் எடுத்து விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இது நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும். தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இஞ்சி பூண்டோடைய பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் காரத்தூள் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தாளிக்கும் போது பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்குறோம், அதனுடைய காரம் இருக்கும். பன்னீரில் கொஞ்சம் காரம் போட்டுருக்கோம். அந்த காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்துருக்கிற காரத்தோட அளவு சரியாக இருக்கும். அதனால் காரத்தோட அளவு நான் எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவில் தான் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடணும். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதித்து வரதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுடணும். கலந்து விட்டோன்னா இது நல்லா கொதித்து ஒரு தொக்கு பதத்துக்கு வர்ற போல் இது வர்ற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடணும். அடுத்து நம்ம இடியாப்பம் மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். உப்பு எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த இடியாப்பம் மாவில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இடியாப்பம் புழியறதுக்கு எந்த அளவுக்கு மாவு பக்குவம் வரணுமோ அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் கலந்து விட்டுருக்கேன். தண்ணி ரொம்ப கொதிக்கிறதால கை வச்சு பிசைய முடியல. இந்த அளவுக்கு மாவு இருக்கும்போது இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இந்த பன்னீர் தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நம்ம அப்படியே இட்லி தோசை எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லித்தழையை தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அடுத்து நம்ம இடியாப்பம் செய்யறதுக்கு நான் இட்லி தட்டில் இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி தட்டிலேயே அப்படியே இடியாப்பம் புழிஞ்சிடலாம். என்கிட்ட இலை இருக்கிறதால நான் இலை வச்சு இதை இடியாப்பம் புழிஞ்சு எடுக்கிறேன். இப்போ இடியாப்பம் அச்சில் மாவை சேர்த்துட்டு முதல்ல இந்த இலையில நம்ம சின்ன சின்னதாக இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துடலாம். இதை போல் எல்லா தட்டுலேயுமே நான் இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த பன்னீரை நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம். எல்லாத்துலேயும் பன்னீர் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுடணும். எல்லாத்துலேயும் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு இதை மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சோன்னா இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் சமைச்சிருக்கிற இந்த பன்னீர் ஸ்டஃப்டு இடியாப்பம் ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய செய்முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் எல்லா இடியாப்பத்தையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு லேசாக ஆறுனதும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என்னோட இந்த செய்முறையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.